என்ன நம்ம பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு முழுவதும் கிட்டத்தட்ட இன்றைக்கி நம்மளோட எதிர்கூட்டணி வந்து 2 அணி 3 அணி 4 அணியாக நிற்கலாம். ஒன்று வந்து அதிமுக, உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். அதிமுகவை பற்றி உங்களுக்கு சொல்ல தேவை கிடையாது. ஏற்கனவே கடந்த இந்த 5 ஆண்டுகளில் இதுக்கு முன்னாடி 10 ஆண்டு காலமாக தமிழ்நாட்டை ஆண்டு மிக என்னென்ன லெவலில் தமிழ்நாடை சீரழிக்க முடியுமோ சீரழிச்சிட்டு போயாச்சு. அதுக்கு உதாரணம் நிறைய சொல்லலாம். தமிழ்நாடு முழுவதும் இருக்குது. குறிப்பாக தூத்துக்குடி மாவட்டம் சொல்லலாம். இன்றைக்கி பேசப்படுகிறது. நம்ம சாத்தாங்குளம் நம்ம பகுதியில் தான் இருக்குது. இங்கேருந்து 50 கிலோமீட்டருக்குள்ளே இருக்குது. நம்மளோட ஜெயராஜ் பென்னி சொல்லிக்கே பார்த்துக்கலாம். பல நாள் இழுத்து அடித்து நம்ம முதலமைச்சர் அவர்கள் பொறுப்பேற்று நம்மளோட சட்டத்துறை அமைச்சர் மற்றும் எல்லாமே நடைமுறை கொண்டு வந்து இன்றைக்கி தான் தீர்ப்பு கிடைச்சிருக்கு அந்த குடும்பத்துக்கு. ஏனென்று கேட்டால் இதே தான் நம்மளோட இன்னொரு பெரிய பயங்கரமானது. அதாவது சட்டத்தை பாதுகாக்கிற காவல்துறையே தவறு செஞ்சாலும் தண்டனை வாங்கி கொடுக்குற ஒரே அந்த துறைக்கு அமைச்சர் நம்ம முதலமைச்சர் தான். அதான் நம்ம முதலமைச்சர். அதே தான் நம்ம தூத்துக்குடியில் நடந்த துப்பாக்கி சூடும் டிவியை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்கிறாரு. இப்படி பல்வேறு கட்டங்களாக எப்படி எடுத்துக்கொண்டு தமிழ்நாட்டை அட வச்சாச்சு. இன்றைக்கி தேதியில் கூட்டணி பேசுகிறதுக்கு எப்படியாட்டும் இந்த நான் தான் ரவுடின்னு நம்ம வந்து வடிவேல் சொல்கிற மாதிரி நானும் ரவுடி தான் இனி அந்த வண்டியில் ஏற்றிக்கோங்கன்னுப்பாங்க. எப்படியாட்டும் பிஜேபியில் கூட்டணின்னு அறிவிச்சதுலேருந்து நான் ஜெயிச்சிட்டேன்னு தவறான கணக்கு எடுத்து போட்டுக்கொண்டு டெல்லிக்கிலேருந்து ஃபோன் வந்தோன்னா உடனே ஓடி போயிடுவார் ஃப்ளைட்டில். அதை நான் தான் ரவுடின்னு சொல்கிற மாதிரி. அதுக்கு ஒரு உதாரணம் தெரிஞ்சுக்கணும். தமிழ்நாட்டில் வந்து எம்ஜிஆர் அவர்கள் அதிமுக உருவாக்கப்பட்டது 1974 பாண்டிச்சேரியில் தேர்தல் வந்தது. அந்த தேர்தல் வரைச்சல், அதாவது தமிழ்நாட்டில் ஜெயிக்கிற முன்னுக்கூட்டி சொல்கிறேன், தேர்தல் வரைச்சலே வந்து தமிழ்நாட்டில் வந்து அப்போதைய முதலமைச்சர் பேர் ராமசாமி. நான் சொல்கிறேன் பாண்டிச்சேரி முதலமைச்சரை சொல்கிறேன். அப்போவுமே வந்து வெற்றி அடைஞ்சிட்டு, அதாவது தமிழ்நாட்டில் 1977 எம்ஜிஆர் ஆட்சி அமைக்கிற மட்டும் வெற்றி அடைஞ்சிட்டு, அப்படி வந்து ஒரு தன்மான மிருகமாக இருந்த கட்சியை இன்றைக்கி 2 சீட்டுக்கு அட வச்சுருக்காங்க. நீங்கள் பார்த்தா தெரியும். இதே மாதிரி தான் நம்ம தமிழ்நாட்டை அட வைக்கிறதுக்கு அவர் வந்து நம்ம பிஜேபிகிட்ட போகிறதுக்கு பல்வேறு கட்டங்களாக இன்றைக்கி ஒரு எப்படியோ அங்கங்கே 12, 11, 27 முடிச்சாச்சு. இந்த 27, 28 தோல்வி உறுதி. அப்படி வரிசையாக வச்சுக்கலாம். நீங்கள் போட்ட எங்கெங்கெல்லாம் நிற்கோ எல்லாம் டெபாசிட் உறுதி. அதுதான் இந்த கூட்டணியோட இது ஒரு 2ஆம் நம்பர் கூட்டிங்கன்னு சொல்லியாச்சு. 3வது புதியதாக கட்சி ஆரம்பிச்சு நான் தான் அடுத்த கட்டத்துன்னு சொல்கிறதுக்கு எந்த கொள்கை கோட்பாடும் கிடையாது. 10 நிமிஷம் வருவார். நீங்கள் எல்லாம் ஒரு அந்த பட்டி கேள்விப்பட்டிருப்பீங்க. நம்ம ஈரோடு சைடெல்லாம் இருக்குது. அதேமாரி உங்களை அடைச்சி வச்சுருப்பாங்க. அது 5000 ரூபா 10,000 ரூபா அடைச்சி வச்சுருப்பாங்க. நேராக வந்தோன்னா என்ன உண்டோ யாரை நம்ம முதலமைச்சரோ யாரை தவறாக பேசணுமோ படுத்துட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் அடுத்தது நம்மளோட நாம் தமிழர் நம்ம சீமானவர்களோட கட்சி இருக்குது. இது புதுசாக இப்போ நம்ம வந்து பாமக எல்லாம் எத்தனை அணிகள் இருந்தாலும் நம்ம அணிகிட்ட போட்டி போட முடியாது. ஏன்னா எப்படி இன்னும் ஒரு 25 வருஷம் வந்து தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி தான் அமையும் என்று நம்ம முதலமைச்சர் சொன்னாரோ அதை நோக்கி நம்ம போய்ட்டுருக்கோம். அதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டால் கடந்த எனக்கு கிட்டத்தட்ட இன்றைக்கி 23, அடுத்த மாதம் 23 தேர்தல் 30 நாள் தான் இருக்குது சராசரி. இந்த 30 நாளில் நம்மளோட பணி மிக சிறப்பாக நடைபெறணும். அது கூட்டணி கட்சி ஒரு ஓட்டாக இருந்தாலும் சரி தான். நம்ம வந்து இப்போ 50,000, 70,000, 1 லட்சம் ஓட்டு வித்தியாசம்னு சொல்லிட்டோம். இதில் வந்து அசால்ட்டாக இருக்கக்கூடாது. எல்லா இடமும், அதாவது தமிழ்நாடு முழுவதும் டெபாசிட் போகணும். 200 நம்ம முதலமைச்சரோட நோக்கம். அதை நோக்கி சென்று கொண்டிருக்கோம். நம்ம செய்ய வேண்டிய என்ன, டெய்லி அதை டீ கடையோ